ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கே பாருங்கள், இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் இந்த கேவலமான செயலை நம்ம யாரும் செய்யவே கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, அங்கே பாருங்க, அந்த கவர் பார்த்திங்களா? இது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல, அப்படியே இருக்குது. அதை விட ஒரு விஷயம் பாருங்கள், அதை விட ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ அதுக்குள்ளே மூடிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க தயவுசெய்து. இப்போ தான் குப்பையை தனியாக பிரித்து போட சொல்லியிருக்காங்க. இது நிறைய இருக்குது. எங்கள் வீட்டுக்கா இந்த காலி இடமா இருந்தப்போ கொட்டியிருப்பாங்க போல். குப்பையில் நிறைய ஊசி தாங்க, ஊசி. அதெல்லாம் போய் மண்ணில் மக்குமாங்க. மண்ணை கெடுக்கிறதோட அதுக்குள்ளே நம்ம தண்ணி எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். இந்த கேவலமான வேலை இப்படி தான் பண்ணி வைக்கிறாங்க. தயவுசெய்து குப்பை கொட்டுறத பிரித்து அவங்க குப்பையில் இருந்து கொட்டுங்க. நம்ம நல்லது அதுதான். எங்கே இடம் காலியாக்குதோ அங்கெல்லாம் அந்தமாதிரி குப்பையை கொட்டி மண்ணை கெடுக்காதீங்க. இங்கே பாருங்கள், மாத்திரை இதெல்லாம் குப்பைங்களும் உள்ள மண் உள்ளே இருக்குது. தோண்ட செடி பாருங்கள், செடி வைக்கலான்னு சொல்லி நான் தோன்றினேன். அதில் ஃபுல்லாக இவ்வளோ குப்பைங்க. நம்ம யாரும் இனிமேல் அது மாதிரி செய்யாதீங்க தயவு செய்து. குப்பையை எடுத்துன்னு போய் குப்பை வச்சுருப்பாங்க, தெரு வைக்கிறாங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அதில் போடுங்க. இதுமாரி மாத்திரைங்க, ஊசிங்க அதெல்லாம் போடாதீங்க தயவுசெய்து. இது ஊசி மூடி இருக்குது, அது இல்லாமல் திறந்து ஊசிங்களே நிறையா இருக்குது. அதுமாதிரி கேவலமான வேலையை தயவுசெய்து பண்ணாதீங்க. படித்தவங்க பண்ணுறது தான் அந்த வேலையெல்லாம். தெரியாதவங்க கூட குப்பையை கவர் கூட வச்சு சில பேர் நெருப்பு வச்சிடறாங்க, பேப்பர் நெருப்பு வச்சிடலாங்க. ஆனால் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மக்கக்கூடியதா? யாருமே பண்ணாதீங்க இந்த மாதிரி. பார்த்திங்கன்னா, புதுசாக நெல்லிக்காய் செடி அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்க, யாரோ கொடுத்தாங்கன்னு. நம்ம நட்டு வச்சுருக்கோம் நெல்லிக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், செம்பருத்தி கட்டை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். செம்பருத்தி நல்லா துளுத்து வருதுன்னா, தண்ணி அதிகமாக போனதால் செடி அப்படியே அழுகி போயிடுச்சு. இப்போ புதுசாக இது கோயிலுக்கு போனேன், அங்கேருந்து உடச்சிட்டு வந்திருக்கேன். வழியில் இருந்தது ஒரு பெரிய மரம் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஷார்ட் வீடியோவில். அதுலேருந்து தான் உடச்சிட்டு வந்து 2 கட்டை வச்சுருக்கோம். பார்க்கலாம் துளிர் வருதா இல்லையான்னு. செடியில் மிளகா பாருங்கள், நல்லா பிடிச்சிக்கிச்சு காய், நிறைய மிளகா. பாருங்க, இந்த செம்பருத்தி கட்டை வச்சு ரொம்ப நாளாக துளிரே வரல, அது அப்படியே காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். ஆனால் இப்போ 2 கட்டை வச்சுருக்கேன், வருதா இல்லையான்னு தெரியல. அழகாக கலராக பூத்துருக்குல்ல. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானே சொல்லிடுறேன் வாங்க. இப்போ இது காய் கொஞ்சம் முத்திடுச்சு, அடுத்துடலாம். பாருங்க, நாங்கள் இது தரணிக்காய் சொல்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. காராமணி சொல்கிறாங்க. இது 2 காய் காஞ்சிடுச்சு. இது நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அதில் இந்த கொட்டை இந்த காஞ்சதை வந்து போட்டு அரைச்சி வச்சோம்னா நல்லா வரும் இட்லி, பொசுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி கரெக்டாக வருதான்னு. இட்லி நல்லா பொசுன்னு வரும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொட்டை போட்டு நம்ம இட்லிக்கு தோசைக்கு அரிசி ஊற வைக்கும்போது ஊற வச்சு ஆட்டிட்டு போட்டோம்னா இட்லி நல்லா பொசு வரும்னு சொன்னாங்க ஒருத்தங்க. அதுக்காக தான் இது போட்டோம் நாங்கள். இதுவும் நல்லா முத்திடுச்சு. இதை அவிச்சி சாப்பிட்லாங்க. இந்த ஸ்டேஜில் அறுத்துடணும். அறுத்தோம்னா நல்லா அவிச்சி சாப்பிட்லாம். குழம்புக்கும் அப்படியே பச்சையாகவே போடலாம் நம்ம. கொஞ்சம் முத்துட்டோம், இவ்வளோதான். குழம்புல போடலாம் நம்ம, காரக்குழம்புக்கு, இந்த கொட்டை குழம்புக்கு. இவ்வளோ காரமணி தான் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர். நிறைய பூ வச்சுருக்கு, கொடி ஃபுல்லாக ஏறி இருக்குது. வைக்கும் காய் இனிமே தான். நமக்கு இவ்வளோ காய் தான் கிடச்சிருக்கு. இது நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 செடி நட்டிருக்கேன். வாங்க எப்படி துளுக்குதுன்னு பார்க்கலாம், வர வீடியோவில் பார்க்கலாம்.